வீட்டுக்கு போறப்ப தான் அதை செக் பண்ணிட்டு வா இதை செக் பண்ணிட்டு வா சொல்றாங்க. ச்சே. ம். இவ்வளவு தூரம் போனோமா? ச்சே, ஃபேன் கூட ஆஃப் பண்ணாம போயிருக்கணுங்க. யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. யாரு இவன் இங்க படுத்துட்டு இருக்கான்? டேய், யாரா நீ? டேய், யாரா நீ? கத்திக்கிட்டே இருக்கேன், என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிற? என்ன காது கேட்காதா? யாரா அவன்? எந்த கிளாஸா இருப்பான்? கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டேங்கிற. திமிர பாத்தியா? தூங்கிக்கிட்டே இருக்க. டேய், கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டேங்கிற. டேய் 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 ஏந்திரா. கேட்டுக்கிட்டே இருக்கேன், காது கேட்காதா? தம்பி, இது வேலைக்காகாது. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம இருக்க. டேஸ் கலரா ஹாஸ்டல் ஸ்டூடெண்டா நீ? இப்போ டைம் என்னாச்சு? இவ்வளவு நேரம் ஆச்சு, இவ்வளவு நேரம் உன்னை கேள்வி கேட்டிருக்கேன், எதுக்கும் பதில் சொல்லாம இப்ப மட்டும் டைம் நான் கேட்கிற. உன் பேர் என்னடா? உன்னை தான் கேட்கிறேன், பதில் சொல்லு. டேய், ஏன்டா மணி 4 மணி ஆகுது, இன்னும் என்னடா பண்ற காலேஜ்ல? நான் எப்ப வீட்டுக்கு போகாம இருக்கேன், இன்னும் என்னடா பண்ற? ஏஞ்சி கிளம்புடா. ஏன்டா டேய்? டேய், டேய், பாட்டில் விட்டு போற, வந்து எடுத்துன்னு போ. எனக்குன்னு வந்து சேர்த்துங்க பாரு. காற்றுக்குள்ளே வாசம் போல எனக்குள் நீ, காட்டுக்குள்ளே மழையை போல உனக்குள் நான். மாறாதே மண்ணோடு என்றுமே மழை வாசம்
நெஞ்சோடு உன்னை போல் தீராதே கண்ணோடு எங்குமே உயிரீரம் எப்போதும் என்னோ நடுக்காட்டில் தனிமை வந்ததே அழகிய ஆசை உணர்வு தந்ததே உலகம் மாறுதே உயிர் சுகம் தேடுதே நடுக்காட்டில் தனிமை வந்ததே அழகிய ஆசை உணர்வு தந்ததே உலகம் மாறுதே உயிர் சுகம் தேடுதே சே நம்ம தான் தப்பு போல. நான் அந்த நேரத்தில் அப்படியே பண்ண தப்பு தான் போல. ஆனால் இருந்தாலும் நானே தப்பு நேரம் பேசாமல் இருந்துக்கலாம். எல்லாத்துக்கும் இல்லை, எல்லாத்துக்கும் நல்லா இருந்திருக்கல. நான் என்ன பண்ணுறது, நான் அப்படி ஏதாவது பண்ணிருப்போம் சொல்லிட்டு ஆனால் ஏதாவது நான் பேசிட்டு இருக்காங்க. நான் எப்படி இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது தெரியல. என்னால் முடியல. ஆனால் அவங்க பேசாம வந்துட்டு பேசிக்கலாம் அப்படி பேசலாம் சொல்லிட்டு ஏதாவது படம் என் பிரச்சனை வரைக்கும் என்னோட மீறி நம்ம கொஞ்சம் இருந்து குறை சொல்லுவோம். அது விட கரெக்டாக நோவு தப்பு இல்லை. யாரு 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 யார்ப்பா யார்ப்பா ஏதாச்சும் பிரச்சனையாப்பா? ஏன்ப்பா என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்க? என்ன பார்க்குது எப்படி உங்களுக்கு தெரியும்? உனக்கு என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியாதுப்பா. எதுவா இருந்தாலும் தூக்கி போட்டு லைஃப்ல சந்தோஷமா இருப்பா. சந்தோஷம் அது என் லைஃப்ல இருக்குதான்னு அப்படி கேள்வி எனக்குள்ளே இருக்கு. ஏன்பா என்னாச்சுன்னு இப்படி பேசுற? வானத்துல இருக்க சூரியனை விழு சூழ்ந்துச்சுன்னா வெளிச்சம் தெரியாது. அது போலதான் என் வாழ்க்கையும். வெளிச்சம்ன்றது என் பேர்ல மட்டும்தான் இருக்கே தவிர என் வாழ்க்கையிலே இல்லை. எதுக்குப்பா இப்படி சொல்ற? சந்தோஷம்னு சொன்னீங்களே, அது ஒண்ணு என்னோட வீட்லயாச்சும் இருக்கணும், இல்லைன்னா நான் படிக்கிற இடத்துலயாச்சும் இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு ஒண்ணும் இல்லை. சின்ன வயசுல இருந்தே தலை கொஞ்சம் பழகிட்டேன். ஒரு வாட்டி கூட தலை மீது பதில் சொல்ல தோணல. ஏன்னா நம்மளுமே ஆளுங்களுக்கு பதில் சொன்னா எதிர்த்து பேசாம இருக்குமே, அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுச்சு. அதுதான் அப்படியே நான் எதுக்கு ரொம்ப ஆசைப்படுறனோ அது ஒண்ணு எனக்கு நடக்காது. இல்ல நான் ஆசைப்படுறது எனக்கு கிடைக்காது. ஏன்னா எதிர்பார்த்தா எனக்கு எப்பவுமே ஏமாற்றம் தான். அதனாலதான் நான் எதுக்குமே எக்ஸ்பெக்ட் பண்றது இல்லை. எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு இந்த கேள்வி மட்டும் எனக்குள்ள ஓடிட்டே இருக்கு. என்ன பண்றது, சின்ன வயசுல இருந்தே உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு ஆரம்பிச்சு இப்போ நீ எதுக்குமே ஒத்து வர மாட்டேன்னு சொல்றாங்க. என் ஃபீலிங்ஸ் அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை. ஆனா இருந்தாலும் என்னத்தான் பிரச்சனை வந்தாலும் என்னை புரிஞ்சிருக்க ஆட்கள் இருப்பாங்கன்னு நினைச்சதுதான் என் தப்பு. டேய் இங்க வா. டேய் நீயா? எப்படா இருக்க?
நான் நல்லா இருக்கேன்டா. ஆமா, என்ன இந்த பக்கம்? சும்மாதான்டா. சரி, நான் இங்க என்ன பண்ற? பின்ன உன்ன மாதிரி இருக்க முடியும்? எனக்கு 1008 வேலை இருக்கும், அதெல்லாம் போய் பார்க்கணும்ல. அப்புறம் என்னாச்சுப்பா? அப்புறம் என்ன ஆச்சு? ஆரம்பத்துல நல்லா தான் பேசிட்டு இருந்தோம். ஆனா நான் தான் சும்மா இல்லாம என்னை பத்தியே இதோ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேனே, அந்த மாதிரி கொஞ்சம் பேசினேன். அதுல கோவப்பட்டு கத்துட்டான். டேய் நிறுத்துடா. ஏன் தான் உன்கிட்ட பேசணும்? ஹலோ, சொல்றா. ஆ சரி, வரேன்டா. அப்பதான் நான் அவன் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் என்ன புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சதான் என் தப்பு. ஏன்னா என்னையும் என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா கடைசியில போகிறதுக்கு முன்னாடி ஆமாடா, நீ இப்படியே இருந்தா கடைசி வரைக்கும் மாறவே மாட்ட. அப்படின்னு சொன்னதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அவன் அப்படி சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா லேசாக கண்ணு தண்ணி வந்தது, அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக தானேப்பா சொல்லியிருக்கான். ஏன்னா அவன் சொன்ன விதம் தப்பா இருந்தாலும் அவன் சொல்ல வந்த கருத்து கரெக்டு தானப்பா. தப்பு இல்லையே. நீங்களுமா இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஆஹா சொல்றதுக்கு ஒன்றும் நடந்ததில்லை. வெறும் ஒரு பார்வையில மட்டும்தான் இருக்கேன். இப்ப எது சிரிக்கிறீங்க இப்போ? நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு சிரிப்பு தான்ப்பா வருது. ஆமா, உனக்கு என்ன வயசு ஆகுது? என் வயசு 20. ஓ, 20. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்புகளை தாங்குற வயசா இருக்குப்பா இந்த 20 வயசு. வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் 20 வயசுல இருந்து தான் தொடங்கவே ஆரம்பிக்குது. இங்க இருந்தா பொறுப்புகள் கடமைகள் அதிகமா ஆரம்பிக்கிற வயசுப்பா. இதே இடத்துலதான் டிப்ரெஷனும் ஆரம்பிக்கும். நிறைய பேர் இது வாழ்க்கையில கோழத்தனமா நினைச்சு சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. இதை ஓவர் கம் பண்றவங்க தான் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, எக்ஸாம்பிள்ஸா இருக்காங்க. நீயும் இதே 20 வயசுல இருக்கறனால இனிமே லைஃப் அப்படிதான் இருக்க போகுது. சோ நீயும் நல்ல விதமா நல்ல முறையில வரணும்னு சொல்லிட்டு நான் என்னைக்குமே கடவுளை வேண்டிக்கிறேன். வெற்றி இன்னும் என் வாழ்க்கையில அந்த வெற்றி நான் பார்த்ததில்லை. நீங்க பாருங்க, நீங்களும் சும்மா அட்வைஸ் பண்ணாதீங்க சரிங்களா? இன்னைக்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்கு. தம்பி ஒரு நிமிஷம். என்னவா இவருக்கு இப்போ? இப்ப எது கூப்பிட்டீங்க? அப்ப என்ன சொன்ன? பார்வையாளனா இருக்கியா? தம்பி ஒரு விஷயம் தெரியுமா? நீ பிறக்கிறப்போ பச்சை குழந்தையா இருந்திருப்பல. உன்னை பார்க்க வந்த எல்லாருமே ஒரு வகையில பார்வையாளர்கள் தான் இருந்திருப்பான். ஏன் இப்ப சொன்னியே அந்த 2-3 பேரு, அவங்களும் ஒரு வகையில பார்வையாளர்கள் தான். இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, பார்வை இல்லாத நானே ஒரு பார்வையாளர் தான். உங்களுக்கு என்ன, உங்களை பார்த்து மொத்தவங்க இறக்கமாச்சு போடுவாங்க, நான் அப்படியா? இரக்கம் தம்பி, நாங்க இரக்கத்தை எதிர்பார்க்கல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஒரு மாதிரி பாத்தியே, அந்த மாதிரி பார்க்க வேணாம் தான் சொல்றேன். எங்களையும் சக மனுஷங்களா பாருங்க தம்பி, சரிங்களா? நானே எனக்கு பார்வை இல்லாம இருக்கும் போதே நான் என் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் இருந்தோம் நீயும் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சுப்பா, அதான் சொல்லிட்டேன். இல்லைன்னா தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருப்பான். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நீங்க சொல்றதும் கரெக்டு தான். அவரு சொன்னதும் சரிதான் தோணுது. இப்பதான் புரியுது தப்பு யார் மேலன்னு. ச்சே, இவ்வளவு நேரம் உதட்ட பேசணுமே, அவர் பேர் என்னன்னு கூட கேட்கலையே. எங்க போயிருப்பாரு? ஒருவேளை ட்ரெயின் ஏறிப்பாரோ? ஆனா ட்ரெயின் வந்த மாதிரி எதுவுமே தெரியலையே.
உன் பேர் என்னப்பா? கதிரா. இரக்கம். தம்பி, இரக்கத்தை எதிர்பார்த்து எல்லாம் இருந்தோம். நீயும் உலகத்தின் ஓரம் நின்று அத்தனையும் பார்த்திருப்போ. இது என்ன நம்ம புதுசா? நடப்பவை நாடகம் என்று நாமும் சேர்ந்து நடித்திருப்போம். பல முகங்கள் வேண்டும் சரி மாட்டிக்கொள்வோம். பல திருப்பம் தெரியும் அதில் திரும்பிக் கொள்வோம். கதை முடியும் போக்கில் அதை முடித்துக் கொள்வோம். மறுபிறவி வேண்டுமா? இந்த மாதிரி தாங்க ஒருத்தரோட வாழ்க்கையில இன்னொருத்தர் வந்துதான் நம்ம வாழ்க்கைய மாத்தணும்னு இல்லைங்க. நீங்க நினைக்கிறது தான் உங்க வாழ்க்கை. நீங்க நினைக்கிறது மட்டும்தான்.